Hello everyone, welcome to Sparks Academy. So test series la questions la discuss பண்ணிருக்கோம் இல்லையா அந்த வரிசையில GPS la இருக்க questions வந்து இப்போ discuss பண்ணலாம். So let's move on to the first question. Remote sensing is a dash recording of an information. Contact, non-contact, both A and B, none அப்படின்னு கொடுத்துருக்காங்க options. So remote sensing பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது without making any physical contact with that object. So studying about an object without making any physical contact. Physical, for example, ஒரு டிவி ஆன் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லலாம் பட்டன்ஸ் இருக்கும், டிவியில் கீழே பட்டன்ஸ் இதெல்லாம் சைட்ஸில் இருக்கும். ஸோ போயிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், ரிமோட் யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறோம். அது எப்படி ஹெல்ப் பண்ணுது, நமக்கு சென்சார் மூலமாக டிவி ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற ஒரு நேம் வந்தது. ஸோ இது வந்து ஒரு கான்டாக்ட் ரெக்கார்டிங்கா நான் கான்டாக்ட் ரெக்கார்டிங்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி நான் கான்டாக்ட் ரெக்கார்டிங் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, பிசி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லேண்ட்சாட் இஸ் அ சேட்டலைட் சீரீஸ் ஆஃப். ஸோ இட் இஸ் அ சேட்டலைட் சீரீஸ் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லேண்ட்சாட்னா என்ன அப்படின்னா லேண்ட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட். லேண்ட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட், அதுதான் வந்து லேண்ட்சாட் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இட் இஸ் நத்திங் பட் தி லேண்ட் யூஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். இது சேட்டலைட் வந்து இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, USA. ஓகேங்களா, ஸோ அந்த கண்ட்ரி நேம் மட்டும் மறந்துடாதீங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இன் 1860s conceptualized the EM radiation as an EM energy or wave which travels through space at the speed of light. ஸோ இந்த கான்செப்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் மேக்ஸ்வெல், ஜேம்ஸ் வாட்ஸ், ஐசக் நியூட்டன், none of the above. ஸோ இந்த கான்செப்ட், அதாவது EM radiation, electromagnetic radiation or as an electromagnetic energy which travel to the space. ஸ்பேஸ்ல டிராவல் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் தி லைட்ல வந்து டிராவல் ஆகும். ஸ்பீட் ஆஃப் தி லைட்னா என்னது, 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஜேம்ஸ் மேக்ஸ்வெல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் SAR? இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஆல்ரெடி மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். ஸோ SAR இஸ் நத்திங் பட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் சேட்டலைட் SAR சேட்டலைட்ஸ் மட்டும் மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னா 9 ஆக்டிவ் ஜியோ சேட்டலைட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். டோட்டலா 9 ஆக்டிவ் ஜியோ சேட்டலைட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா SAR பேலோட வந்து கேரி பண்ண சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஜியோசார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, and it is an active sensor. SAR is an active sensor that transmit microwave signal that receives back from the signal that are trained. மெயினா வந்து மைக்ரோவேவ் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், in a type of remote sensing the sun is primary source of energy. in what type அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும். in what type of remote sensing sun வந்து primary source of energy அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவ்ல எப்படி அப்படின்னா எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு எனர்ஜி சப்ளை பண்ணுவோம். அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்கா இருக்கட்டும், இன்ஃப்ராரெட்டா இருக்கட்டும், விசிபிள் லைட்டா இருக்கும். எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி சப்ளை பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டடி பண்றோம், அந்த ஆப்ஜெக்டை பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பாசிவ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் ரைட்லயே அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டடி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாஷ் போட்டு ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்னு சொல்லலாம். ஃபிளாஷ் இல்லாம அந்த போட்டோ எடுத்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா பாசிவ் ரிமோட் சென்சிங். ஜஸ்ட் சிம்பிளா புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இங்க வந்து சன் இஸ் அ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் லைட் அப்படிங்கும் போது சன் அதுக்குள்ள ஃபாலோ ஆகும் இல்லையா. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பாசிவ் ரிமோட் சென்சிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ரிசார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் RISAR. ரிசார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரேடார் இமேஜிங் சேட்டலைட். ரேடார் இமேஜிங் சேட்டலைட். இது வந்து இட் இஸ் நத்திங் பட் தி சீரியஸ் ஆஃப் இந்தியன் ரேடார் இமேஜிங் சேட்டலைட்ஸ் பில்ட் பை ISRO அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. விச் ஒன் இஸ் தி series of Indian radar imaging
reconnaissance satellite built by ISRO. ஜஸ்ட் ஒரு வெதர் சர்வேலன்ஸ் எடுக்கிறதுக்காக ரஃபா எனக்கு ஒரு எஸ்டிமேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இஸ்ரோ பில்ட் பண்ண ரேடார் சேட்டலைட் என்ன அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ரிசார்ட். ஓகேங்களா? ஸோ ரேடார் இமேஜிங் சேட்டலைட் எதுக்காக? ரெகனன்சஸ் சர்வே பண்றதுக்காக. இட் இஸ் பில்ட் பை ஹூ? இஸ்ரோ. மெயினா இந்த வெதர் ஃபோர்காஸ்ட், வெதர் சர்வேலன்ஸ் அதுக்காக. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், which color of EM spectrum is used for bathymetric studies அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து bathymetric studyனா என்ன அப்படின்னா, it is a study of underwater depth of a ocean floors. ஸோ ocean floor இருக்கு இல்லையா, ஸோ அதோட அண்டர் வாட்டர் டெப்த் எவ்வளோ, வாட்டர் மேபி லேண்ட் ஃபார்ம்ல அது ஒரு சர்டன் டெப்த் இருக்கலாம், லேண்ட் ஃபார்ம்ல இருந்து கேல்குலேட் பண்ணும்போது சர்டன் டெப்த் இருக்கலாம், பட் வாட்டர் அதோட சர்ஃபேஸ்ல இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ டெப்த் இருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்றது தான் பேத்மெட்ரிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓஷன் ஃப்ளோ, அண்டர் வாட்டர் டெப்த். அண்ட் இதுல வந்து which color of EM spectrum is used for bathymetric study. எந்த கலர் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இந்த ஸ்டடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is nothing but the green. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க which color அப்படின்ட்டு. Which color edition is useful for coastal morphology? ஸோ கோஸ்டல் மார்ஃபாலஜிக்கு எந்த கலர் வந்து யூஸ் பண்ணுவோம்? இப்போ கோஸ்டல்னா எதை மீன் பண்ணுது? கடலோர பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அப்போ இப்போ ஒரு சி வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் தி கலர் ஆஃப் சி அப்படின்னா நம்ம ப்ளூ அப்படிங்கிறத உடனே சொல்லிடுவோம். ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கோஸ்டல் மார்ஃபாலஜி இட் இஸ் ரெப்ரசன்ட் வித் தி கலர்ஸ் ப்ளூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், dash reflection occurs when all the energy is directed away from the surface in a single direction. ஸோ ஒரே டைரக்ஷன்ல வந்து எல்லா எனர்ஜியும் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்? மிரர் லைக், ஸ்பெக்குலர், போத் ஏஎன்பி, none of the above. ஸோ ஒரே டைரக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆகிற வேஸை வந்து மிரர் லைக் ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், ஸ்பெக்குலர் வேவ்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து போத் ஏஎன்பி. Next, diffuse reflection occurs when all the energy is reflected in all direction, randomly, uniformly, constant, none of the above. ஸோ எல்லா எனர்ஜியுமே எனக்கு ஒரே டைரக்ஷன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுவும் யூனிஃபார்ம்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நடக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது ரேண்டமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, நோ. யூனிஃபார்மாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் அக்யூர் ஆகும். நெக்ஸ்ட், ஆன் டேஷ் சர்ஃபேஸ் பர்ஃபெக்ட் டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் அக்யூர். ஸோ எந்த சர்ஃபேஸ் மேலே வந்து பர்ஃபெக்ட் டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடியல் அண்ட் ஸ்மூத், லம்பர்டியன் அண்ட் none of the above. ஸோ Lambertian surface na ஒன்றும் இல்லை. It is the property that defines with the ideal made surface இருக்கு இல்லையா, ஐடியல் ஜஸ்ட் ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லாமல் மேட் சர்ஃபேஸ் தான் வந்து லம்பர்டியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இது வந்து மேட் சர்ஃபேஸாக இருக்குன்னா, ஸோ தட் இட் ரெஃப்ளெக்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் வெரி மச் குட் வென் கம்பேர்ட் டு தி ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ அதுக்காக தான். ஆர் this Lambertian surface is diffusely reflecting surface. Okay, so Lambertian is right answer for this question. Next, when EM radiation enters the atmosphere, அதாவது electromagnetic radiation enters into the atmosphere, it is subjected to, once வந்து இது enter ஆகுது அப்படின்னா it's subject to scattering, absorption, transmission, all of the above. கண்டிப்பா it depends on the wavelength and frequency of that particular EM waves. EM waves இது வந்து நமக்கு நிறைய வேவ் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நம்ம மைக்ரோவேவ் பார்க்குறோம், விசிபிள் லைட்ஸ் பார்க்குறோம், இன்ஃப்ராரெட் ரே பார்க்குறோம், ரேடியோ வேவ்ஸ் பார்க்குறோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் EM waves பார்க்குறோம் இல்லையா? ஒவ்வொன்றும் எது வந்து என்டர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ஸ்கேட்டர் ஆகுமா, அப்சர்வ் ஆகுமா, டிரான்ஸ்மிட் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இங்கே காமனா EM ரேடியேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், the fact that sky appears to be blue is due to, ஸ்கை வந்து ப்ளூவா அப்பியர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேலஸ் ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், நான் செலக்டிவ் ஸ்கேட்டரிங், ஆல் ஆஃப் தி above. ஸோ the sky appears blue is mainly due to ரேலஸ் ஸ்கேட்டரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேலஸ் ஸ்கேட்டரிங் occurs when particle sizes dash than the wavelength of a incoming radiation. இங்கே வந்து டேஷ் வரும். ஸோ ரேலஸ் ஸ்கேட்டரிங் ப்ளூ, ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்கிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்.
அதோட பார்ட்டிகல் சைஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, when particle size is dash then the wavelength கம்பேர் பண்ணும்போது பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ரேலன்ஸ் ஸ்கேட்டரிங் நடக்கும். ஸ்மாலா, ஈக்குவலா, ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவலா, லார்ஜரா, none of the above. ஸோ ரொம்ப ஸ்மாலா இருக்கு, வேவ்லென்த்தை கம்பேர் பண்ணும்போது பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படிங்கும் போது ரேலன்ஸ் ஸ்கேட்டரிங் நடக்கும். நெக்ஸ்ட், டஸ்ட், ஸ்மோக்கு, போலன் எக்ஸிபிட்ஸ் டேஷ் ஸ்கேட்டரிங். டஸ்டா இருக்கட்டும், ஸ்மோக், போலனா இருக்கட்டும், என்ன ஸ்கேட்டரிங் வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னா மை ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங் இஸ் நத்திங் பட், இப்போ அட்மாஸ்பியர்ல ஒரு பார்ட்டிகல் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து லார்ஜர் தென் வேவ்லென்த். அந்த அப்படியே ஆப்போசிட், ஒரு பார்ட்டிகலை விட என்னோட வேவ்லென்த் வந்து கம்மியா, ரொம்ப கம்மியா இருக்கு, ஐ மீன் இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது ரேலன்ஸ் ஸ்கேட்டரிங் நடக்கும். இதுவே மை ஸ்கேட்டரிங் அப்படின்னா diameter of atmospheric particles it is larger than the wavelength. நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எப்படி ரேலன்ஸ் ஸ்கேட்டரிங் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி மை ஸ்கேட்டரிங்கும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ டை ஆஃப் அ பார்ட்டிகல் greater than wavelength of scattering light, scattered light. Next, dash scattering occurs when the particle size is nearly 8 to 10 times than that of a wavelength of incoming radiation. So suppose particle size வந்து வேவ்லென்த்தை விட 8 to 10 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஸ்கேட்டரிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம். ஸோ பார்ட்டிகல் சைஸ் வந்து கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணாம பர்ஃபெக்டா அந்த சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்ட்டிகளோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது த ஆன்சர் வுட் பி நான் செலக்டிவ் ஸ்கேட்டரிங். அதுவுமே 8 to 10 டைம்ஸ் இருக்கணும். பார்ட்டிகல் சைஸ் வந்து வேவ்லென்த்தை கம்பேர் பண்ணும்போது 8 to 10 டைம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், those area of spectrum which are not severely influenced by atmospheric absorption thus are useful to remote sensors are called. So ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அது வந்து அட்மாஸ்பிரிக் அப்சார்ப்ஷனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, it doesn't get affected by that atmospheric observation, thus useful to remote sensor. ஸோ அது வந்து ரிமோட் சென்சாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஏரியா ஆஃப் ஸ்பெக்ட்ரமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நத்திங் பத்தி அட்மாஸ்பரிக் விண்டோ, ஒரு பர்டிகுலர் பினாமினால அது அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகல அப்படிங்கும் போது விண்டோஸ், ஏதோ ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அட்மாஸ்பரிக் விண்டோஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை வந்து டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், transmission windows is visible in visible and infrared region or a dash micrometer. So transmission windows in visible and infrared regions என்ன மைக்ரோமீட்டர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் 0.3 to 0.7 micrometers. Next, in wavelength from dash micrometer, clouds and snow have same reflectance, hence difficult to differentiate. So எந்த வேவ்லென்த் ரேஞ்ச்ல இருக்கும்போது கிளவுட்ஸும் சரி ஸ்னோவும் சரி சேம் ரெஃப்ளெக்டன்ஸ் ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ தட் ஸ்னோவையும் கிளவுடையும் நம்மளால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மெயினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேவ்லென்த்தோட மைக்ரோமீட்டர் ரேஞ்ச் என்ன அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 0.3 இருந்து 3 மைக்ரோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் போது the clouds and the snows cannot be gets differentiated. நம்மளால எது வந்து cloud எது ஸ்னோ அப்படிங்கிறத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், கிளியர் வாட்டர் ரிஃப்ளெக்ஸ் எனர்ஜி. கிளியர் வாட்டர் ரிஃப்ளெக்ஸ் கன்சிஸ்டன்ட் எனர்ஜி, லெஸ் எனர்ஜி, மோர் எனர்ஜி, நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியர் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரெஷ் வாட்டர், கிளியர் வாட்டர், பியூர் வாட்டர் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது எப்பவுமே இட் ரெஃப்ளெக்ஸ் லெஸ் எனர்ஜி. ஓகேங்களா. when compared to இப்போ கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்லலாம், சால்ட் வாட்டர் சொல்லலாம், சீ வாட்டர் சொல்லலாம். ஸோ அது மாதிரி கிளியர் வாட்டர் தவிர்த்து என்னென்ன வாட்டர் வந்து கொஞ்சம் ஹியூஜாக ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதோட டேர்ம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், in healthy vegetation there is dash observation of blue and red energy. ஸோ ஹெல்தி வெஜிடேஷன்ல அதாவது டியூரிங் சம்மர் சீசன் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சம்மர் சீசன்ல dash observation, there is a dash observation of blue and red energy. ப்ளூவையும் ரெட் எனர்ஜியும் ரெட் எனர்ஜி எப்படி அப்சர்வ் ஆகும்? மோர் லெஸ் போத் ஏன் பி நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே இப்போ சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன்லைட் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ப்ளூ அண்ட் ரெட் எனர்ஜி வந்து அதிகமாக தான் அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் சாயில் தேர் இஸ் நியர்லி dash transmittant ஆஃப் எனர்ஜி, மோர் மினிமம் 0 none of the above. சாயில் பொறுத்த வரைக்கும் அதோட எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி இருக்கும்?
ரொம்ப அதிகமா இருக்குமா, மினிமமா இருக்குமா, ஜீரோவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ எனர்ஜி, எக்ஸாக்ட்லி நோ எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் in this case of soil. இப்போ சாயில் எடுத்துக்கலாமே, வாட்டருக்கு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இருக்கும். பட் சாயில் எடுத்து கன்சிடர் பண்ற வரைக்கும் எக்ஸாக்ட்லி ஒரு சேச்சுரேஷனுமே இருக்காது. ஸோ ஜீரோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட், in soil reflectance dash with presence of moisture, surface roughness or organic content. In soil reflectance dash with presence of, அதாவது reflection increases or decreases or remains same or none of the above. So answer for this is decreases. The reflectance decreases with presence of moisture. Okay, so next, dash are the devices on which camera or sensors are mounted for viewing earth to get a image or photographs. So எந்த device use பண்ணி, அதாவது camera or sensors that is mounted for viewing the earth to get the image or photograph. ஒரு image or photograph கிடைக்கணும் அப்படின்னா மோஸ்டா வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸ், மவுண்டிங், ரேடியோ ஆண்டனா, நனத்தியபோ. ஸோ பிளாட்ஃபார்ம்ல அந்த டிவைஸை லே பண்றது மூலமா தான், கேமராவோ சென்சாரையோ மவுண்ட் பண்றது மூலமா தான் we can get the image. ஸோ கிளியரா நமக்கு தெரியுது. இப்போ மவுண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் அன் வெர்பல் ஃபார்ம், ஷோரா மவுண்டிங் வராது. நெக்ஸ்ட் இப்போ ரேடியோ ஆண்டனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can't mount any device over the radio antenna. Radio antenna is just for receiving signals. அதுக்காக மட்டும்தான் ரேடியோ ஆண்டனா யூஸ் ஆகுது. ஸோ பிளாட்ஃபார்ம் இஸ் தி டிவைஸ் யூஸ்டு ஃபார் mounting objects. DAS is one of the most common land-based platform. So land-based platform நம்ம இப்போ தான் பார்த்தோம் mounting devices-காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ land-based platform, ரொம்ப காமனான land-based platform வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. Hand-held wireless antenna, cherry picker, all of the above. So cherry picker is the right answer. Next, aircraft are suitable to take imaginary on large scale, imaginary on small scale, instantaneous imaginary. ஸோ ஏர்கிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியல் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ வந்து ட்ரோன்ஸ் அது மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியும் மோஸ்ட்லி ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து தான் ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஓவர்லேப் பண்ணி ஒரு ரிலீஃபோட ஃபியூச்சர்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து எடுப்போம். ஹாரிசான் தெரியுதா, இப்போ வெர்டிக்கல் ஆங்கிள், தென் ஆப்ளிக் செக்ஷன்ஸ், அது மாதிரிலாம் இருக்கு. அதுலேயுமே வந்து ஹாரிசான் விசிபிள் ஆகுற மாதிரி பிக்ஸ், ஹாரிசான் இல்லாத மாதிரி ஒரு பிக்ஸ், அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்ம ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். அதை வச்சு டீடைலிங் ஸ்டடிஸ் வந்து நேச்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேலா இல்லை ஸ்மால் ஸ்கேலா இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் இமேஜினரியா, விச் ஒன்? ஸோ ஸ்மால் ஸ்கேல், அதாவது இஃப் வி டேக் ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னா இட் கவர்ஸ் மோர் ஏரியா பட் லெஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் இமேஜினரி, எனக்கு வந்து இன்ஸ்டண்டா அந்த பர்டிகுலர் ஃபீல்டோட இமேஜ் வேணும் அப்படிங்கும் போது வி கோ ஃபார் ஏரியல் ஃபோட்டோகிராஃப், அதாவது ஏர்கிராஃப்ட்ல ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், டேஸ் ஆர் தி ஆர்பிட்ஸ் ஹேவிங் டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் 2000 km to 36,000 km ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ எந்த ஆர்பிட் வந்து அதோட டிஸ்டன்ஸ் 2000 6,000 km வரைக்கும் மோஸ்ட்லி அந்த ஆல்டிடியூட்ல வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இப்போ சர்ஃபேஸ்ல இருந்து இப்போ சர்டன் ஆல்டிடியூட்ல தான் ஒவ்வொரு ஆர்பிட்ஸுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுல தான் சேட்டலைட்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஸோ எந்த ஆர்பிட் வந்து இந்த ஆல்டிடியூட் 2000 36,000 km ஆல்டிடியூட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் தி மீடியம் எர்த் ஆர்பிட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், dash type of orbit matches with the earth rotation inclined at some angle with respect to equator of earth, generally not more than 45 degree. So எந்த orbit வந்து it is matches with the earth rotation inclined at the same angle with respect to the equator of the earth. equator of the earth இருந்தும் சேம் ஆங்கிள் தான் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. தென் ஆர்பிட், நம்மளோட எர்த் ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா, அது சர்டன் டிகிரிக்கு இன்க்ளைண்டா இருக்கும் இல்லையா, அந்த இன்க்ளைனேஷனும் ஈக்குவேட்டர்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு இன்க்ளைண்டா இருக்கு அப்படிங்கிறதுமே சேம் இன்க்ளைனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆர்பிட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சன் சிங்க்ரனஸ், ஜியோ சிங்க்ரனஸ், ஃபேர் எர்த் அண்ட் நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இன்க்ளைனேஷன் இருக்கு, தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணும் போதும் அந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் இருக்கு. தென் ஈக்குவேட்டர்ல இருந்து நம்ம பார்க்கும் போதும் பர்டிகுலர் ஆங்கிள் தான் ஈக்குவேட்டருக்கு இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஜியோசிங்க்ரனைஸ் சேட்டலைட். நெக்ஸ்ட், GLONASS இஸ் a satellite system developed by. ஸோ GLONASS டெவலப் பண்ணது யாரு, எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா, ஜெர்மனி, USA, சைனா. ஸோ GLONASS
குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டெவலப்ட் பை ரஷ்யா. இல்லை அப்படின்னா சோவியத் யூனியன். இட் இஸ் டெவலப்ட் பை சோவியத் யூனியன் ஆல்சோ. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து ரஷ்யான்னு கொடுக்காம சோவியத் யூனியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ GLONASS இஸ் a satellite developed by Russia. Next, Hubble telescope was launched by Discovery Space Shuttle on 28th April, 24th April, 24th April 1990. அது மாதிரி இயர்ஸ் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேட் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹப்பிள் டெலிஸ்கோப் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ஆன் 24th April 1990. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹப்பிள் டெலிஸ்கோப் ஆர்பிட் அபவுட் டேஷ் கிலோமீட்டர்ஸ் அபோவ் எர்த். ஸோ ஹப்பிள் டெலிஸ்கோப் ஆர்பிட்ஸ்லாம் வந்து இப்போதான் பார்த்தோம். மீடியம் எர்த் ஆர்பிட் எனக்கு எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 2000 கிலோமீட்டர்லேருந்து 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹப்பிள் டெலிஸ்கோப் ஆர்பிட் அப்படிங்கிறது எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து இட் இஸ் அரௌண்ட் 547 அதுவே மைல்ஸ்லயும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்கு, கிலோமீட்டர்லயும் ரெப்ரசென்ட் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ 330+ மைல்ஸ். அதுவே எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு ஆட்டிடியூட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைல்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னா 330+ மைல்ஸ். இதுவே கிலோமீட்டர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 547 kilometers அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், காம்பஸ் இஸ் a satellite constellation series launched by இந்தியா, கனடா, சைனா, பிரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ காம்பஸ் வந்து இட் இஸ் லான்ச்டு பை சைனா. இப்போ இந்தியா அப்படின்னா வந்து நாவிக்ஸ் நம்ம பார்த்தோம். கனடாங்கிறது இட் இஸ் அன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லான்ச் அன் ஆப்ரேஷனல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டேஷ் ஆர்பிட் ஹேவ் their axis of rotation aligned to நார்த் சவுத் போல் ஆஃப் எர்த். ஸோ அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இஃப் இட் இஸ் அலைன் டுவர்ட்ஸ் நார்த் சவுத் போல் ஆஃப் எர்த் அப்படின்னா அது வந்து என்ன ஆர்பிட்? சன் சிங்க்ரனைஸ், போலார், ஜியோ ஸ்டேஷனரி, நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போலார். போலார் ஆர்பிட் தான் இட் இஸ் அலைன்டு டுவர்ட்ஸ் நார்த் சவுத் டைரக்ஷன், நார்த் சவுத் போல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் வாஸ் டெவலப்ட் பை சோவியத் யூனியன்? ஸோ ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் HEO. ஜஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் HEO, வாட் இஸ் அப்ரிவேஷன் ஆஃப் HEO அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட். சரிங்களா? ஸோ சோவியத் யூனியன் டெவலப் பண்ண ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் என்ன? ஜாஃபா, காகரின், மோல்னியா, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் மோல்னியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், EM எனர்ஜி அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி கேன் டிடெக்டட் ஆர் ரெக்கார்டட் பை ஃபோட்டோகிராஃபிக் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சிஸ்டம், போத் can be none of the above. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியை மோஸ்டா டிடெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்றது வந்து ஈவன் ஃபோட்டோகிராஃபிக் சிஸ்டமாலையும் நம்மளால பண்ண முடியும், எலக்ட்ரானிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் நம்மளால பண்ண முடியும். ஸோ போத் A and B is right answer for this question. Geologic survey of India was done using triangulation system, double chain, center triangle and polygons, grid ion central. இப்போ வந்து ஜியோடிக் சர்வே அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ எர்த்தோட கர்வேச்சரை வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஜியோடிக் சர்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்டா இப்போ ஜியோடிக் சர்வே ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்றோம் அப்படிங்கும் போது எர்த் கர்வேச்சர் எனக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் கொடுக்காது. அதாவது ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கும் அந்த கர்வேச்சர் சர்ஃபேஸ்க்கும் நான் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் வேரியேஷன் லீனியரா இருக்கட்டும், ஆங்குலரா இருக்கட்டும், பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. இதுவே நான் லார்ஜ் ஏரியாவை கன்சிடர் பண்றேன், ஒரு இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பை நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கும் போது we have to consider large area. அப்ப நான் ஜியோடிக் சர்வேக்கு தான் போகணும். தென் we have to consider large area. அப்ப நான் ஜியோடிக் சர்வேக்கு தான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டபுள் செயின், சென்டர்ட் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் பாலிகன்ஸ், கிரிட் அயான், சென்ட்ரல், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ பிரைமரி ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். லார்ஜ் ஏரியாவில் நம்ம ஏதாவது ஒரு லார்ஜ் ஏரியா, லார்ஜ் ஸ்கேல்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு சர்வே பண்றோம் அப்படின்னா பிரைமரி ட்ரையாங்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கிரிடா போட்டு அதை ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரையாங்குலேஷன் ப்ராசஸ் மூலமா முடிச்சிருவோம், இந்த ஏரியாவை சர்வே பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஏரியா, இது வந்து செகண்டரி ட்ரையாங்குலேஷன், டெர்சரி ட்ரையாங்குலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணுவோம், அதோட டீடைல்ஸை கவர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எதுக்காக ஃபுல்லாவே பிரைமரி ட்ரையாங்குலேஷனே யூஸ் பண்ணலாமே, லார்ஜ் ஏரியாவை பத்தி தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா சர்டன் ஏரியாவுக்கு எனக்கு அக்யூரேசி ரொம்ப அதிகமா இருக்கு, ரிமைனிங் ஏரியா அதோட இன்டெப்த் டீடைல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தேவையில்லை, பட் வந்து ஐ ஹாவ் டு ரெக்கார்ட் தோஸ் டீடைல்ஸ் அப்படிங்கும் போது
secondary triangulations இல்ல tertiary triangulations method யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து primary is time taking because it is more accurate when compared to other two methods. கரெக்ட்டுங்களா? ஸோ செகண்டரியோ இல்லை டெர்ஷியரியோ நம்ம யூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஏரியாஸோட டீட்டெயில்ஸை ஃபியூச்சர்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரிட் அயான் சிஸ்டம். நெக்ஸ்ட், DAS is a study of Earth's surface encompassing the description and distribution of various physical, biological and cultural features of the Earth and interaction between them. So Earth's surface study பண்றோம், physical, biological, cultural features நம்ம வந்து ஸ்டடி பண்றோம் அப்படிங்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? It is very very basic question. Just ஒரு எர்த் சர்ஃபேஸோட எல்லா நேச்சருமே ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அது வந்து ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவோம். டோப்போகிராஃபிங்கிறது என்னது? லேண்ட்ஃபார்மோட சர்ஃபேஸ், அவ்வளவுதான். ஸ்டடியிங் டீடைல்ஸ் அதெல்லாம் எதுக்கும் சம்பந்தம் இல்லை, டோப்போகிராஃபி. ஓகே, நெக்ஸ்ட், ஜிஸ் மேப்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் யூஸ்டு டு கண்ட்ரோல் டேஸ் இன் 1854. ஃப்ரெஞ்ச் ஃப்ளூ, லண்டன் காலரா எபிடமிக், பேர்ட் ஃப்ளூ, ஆல் ஆஃப் தி எபோ. ஸோ ஜிஸ் மேப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த எபிடமிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லண்டன் காலரா எபிடமிக். அது கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் இனி 1854லயே நம்ம வந்து ஜிஸ் மேப் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றோம். நெக்ஸ்ட், டீடைல்டு ஹிஸ்டரி ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டல் மேப்பிங் வாஸ் அடாப்டட் இன் 1960s பை லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டல் மேப்பிங். இது வந்து 1960sல அடாப்ட் பண்றாங்க. ஸோ எந்த போர்டு வந்து அடாப்ட் பண்றாங்க? சென்சஸ் பியூரோ ஆஃப் USA, சென்சஸ் சர்வே ஆஃப் கனடா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், none of the above. So it was adopted by Census Bureau of USA in 1960. Next, world's first operational GIS was QGIS, CGIS, ArcGIS, all of the above. So operational GIS வந்து first கொண்டு வந்தது கனடா. So it is CGIS. அது கனடா குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சாரி ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் வந்து GIS அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆல் தி cadastral maps can be availed from GOI, Government of India, SLR, MES, none of the above கொடுத்துருக்காங்க. ஸோ cadastral map பொறுத்த வரைக்கும் we can get it from SLR. Next, vector representations of shapes can be average, precise, good and predictable. So raster representation, vector representation, spatial representations, அது மாதிரி நிறைய representations இருக்கு. சிலதுல வந்து லைன்ஸ், பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சிலதுல வந்து அதோட டைரக்ஷன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து வெக்டர் ரெப்ரசென்டேஷன்ங்கிறது வந்து பேசிக்கா அதோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ப்ரிசைஸ், இட் இஸ் வெல் ப்ரிசைஸ். பட் ராஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is less precise when compared to DAS format is prevalent in military mapping system, DLG, PCX, VPF, EOO. So எந்த ஃபார்மேட் வந்து military mapping systemல ரொம்ப prevalent அப்படின்னு கேட்டிருக்காங்க? It is nothing but VPX, vector product format. அதுதான் வந்து VPF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ military இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின், இதோட அப்ரிவேஷன்ஸ் கேட்கலாம். வெக்டார் ப்ராடக்ட் ஃபார்மேட், மிலிட்டரி மேப்பிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்றது என்ன, தென் VPFனா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட், which of the following is a file format of vector data model? IGS, PCX, EOO, PSD. ஸோ வெக்டார் டேட்டா மாடலோட ஃபைல் ஃபார்மேட் என்ன? இப்போ வந்து PDF, நம்ம வந்து JPG, இது மாதிரிலாம் ஃபைல் ஃபார்மேட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இதோட ஃபைல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா EOO. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எவ்ரி டேட்டா இன் எனி டேட்டா மாடல் ஹேவ் டேஸ் டைமென்ஷன், ஸ்பேஷியல், டெம்போரல், தீமேட்டிக். ஸோ ஒவ்வொரு டேட்டாவுமே எந்த டேட்டா மாடலாகவும் இருக்கட்டும், எனக்கு வந்து ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸும் இருக்கும், டெம்போரல் டைமென்ஷன்ஸ் இருக்கும், தீமேட்டிக் டைமென்ஷன்ஸும் இருக்கும். ஸோ we have 3 dimensions. Next, spatial data contains latitude and longitude, elevation, time of recording the data, all of the above. So spatial data la latitude and longitude present ஆயிருக்கும், elevation detailsum present ஆயிருக்கும், then time of record. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார் சென்ட் பண்றோம் அப்படின்னா அது திரும்பவும் எனக்கு ரிஃப்ளெக்ட் பேக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து லொகேஷன் ஃபைன் பண்றதா இருக்கட்டும், டீடைல்ஸ் அதோட சர்ஃபேஸ் டீடைல்ஸ் ஸ்டடி பண்றதா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி. ஸோ டைம் ஆஃப் ரெக்கார்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஈவன் அட்டாமிக் கிளாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த டைம்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூடும் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இட் இஸ் அ கோஆர்டினேட் சிஸ்டம். அது ஒரு
பொசிஷனிங்ல மெயினா எனக்கு எது வந்து ரொம்ப அக்யூரசி தருது, குவாடினேட் சிஸ்டமா இல்ல லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸான்னு கேட்டா கண்டிப்பா குவாடினேட் சிஸ்டம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடும் இம்பார்ட்டன்ட், எலிவேஷன் இம்பார்ட்டன்ட், அண்ட் டைம் ஆஃப் ரெக்கார்டிங் தி டேட்டா ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் ஆஃப் தி above is right answer for this question. Next, entity of the things dash in while objects are object or things in dash. ஸோ entity வந்து என்ன thing, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன thing அப்படின்னு கேட்டிருக்காங்க. entity or the things in ரியல் வேர்ல்ட்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுலாம் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் இன் டிஜிட்டல் வேர்ல்ட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், காமன் எரர் இன் ஸ்பேஷியல் டேட்டா வேர் பாயிண்ட்ஸ், லைன்ஸ், பவுண்டரி செக்மெண்ட்ஸ் தட் ஹேவ் பீன் டிஜிட்டைஸ்ட் ட்வைஸ் இஸ் டர்ம்ட் அஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ ஒரு கொடுத்துருக்க டேட்டா 2 டைமா ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், டூப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இட் இஸ் நத்திங் பட் இங்க என்ன நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ், லைன்ஸ், பவுண்டரி செக்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ட்வைஸா டிஜிட்டைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் தி டூப்ளிகேட் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட், if a label is not assigned to any closed polygon in spatial data, then polygon is termed as. Suppose label வந்து assign பண்ணல அப்படிங்கும் போது it is termed as unidentified polygon அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், attributes in GIS can be categorized as normal, ordinal, conditional, all of the above. So கண்டிப்பா GIS is made up of normal attributes in GIS made up of normal attributes, ordinal attributes as well as the conditional attributes. 3 attributesமே வந்து GIS ல வரும். So option D, all of the above is the right answer for this question. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தி கொஷின்ஸ். எக்ஸாமில் வந்து இதை விட கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டில் வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கு. கண்டிப்பாக ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ யூ கேன் ஈஸிலி அட்டன் அண்ட் பி கான்ஃபிடென்ட். நல்லா படிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.